ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். திங்கட்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் விடுமுறை எல்லாம் இது தீர்ந்து போய் இன்னைக்கு எல்லாரும் ஒரு நாள் அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்கும் ஆஃபீஸ் உண்டு, எல்லாரும் அவங்க ரொட்டீன் வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் சோறு உலையில் போட்டிருக்கேன், சாப்பாடு உலையில் போட்டிருக்கேன். இந்த பாலை காய்ச்சி டீ போட்டுவிட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் சமைக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துருச்சிங்க? இன்னைக்கு 5:05 தான் இருந்துச்சு. வாழைத்தண்டு பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பாசிப்பயிர் குழம்பு வைப்போம்னு நினச்சி வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு தக்காளி சுத்தமாக இல்லை, அதனால அது கேன்சல். அதுக்கு பதிலாக தேங்காய் சம்மந்தி, லெமன் சாதம் போட்டு தேங்காய் சம்மந்தி மதியத்துக்கா? மதியத்துக்கு. ஆமாம், முட்டை ஆம்லெட் வேணாம். இது வரைக்கும் நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஏர்லி மணி அவ்வளோ தூரம் வேர்க்கலை, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தான் வேர்த்து விட்டுருக்கு. நாட்டு சர்க்கரை டீ தூள் அல்லணும். நாட்டு சக்கரை அதுக்குள்ளேயும் கால் தீர்ந்துச்சு போல. ஆமாம், நாட்டு சக்கரை நிறைய போட்டாதான் கொஞ்சமாவது நிற்கிது. வெறும் மண்ணு தூள் மாதிரியே இருக்கு. இது நைஸாக இருக்கா? எப்படி? நைஸாக தான் இருக்குது. நாட்டு சக்கரை நல்லா தான் இருக்குது, ஆனால் நிறைய போட்டாதான் கொஞ்சம் நிற்கிது. டீத்தூள் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரே போடுறது இல்லையா? ஒயிட் சுகரே போடுறது இல்லையா? ஒயிட் சுகர் சாயந்தரம் போடுறேன். சாயந்தரம் போடுவேன் ஒயிட் சுகர். இங்கே வேறு டீத்தூள் இவ்வளோ இருக்குங்க, காட்டுவா? இந்த இருக்குவா, இந்த இவ்வளோ இருக்கு டீத்தூள். 1/4 கிலோ வாங்கினது கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு ஓடியாந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ மொத்தம் 1/2 கிலோ. 1/2 கிலோ 2.5 மாதத்துக்கு 2.5 மாதத்துக்கு ஓடியாந்துருச்சு. ஏவிடி 1/4 கிலோ. அப்புறம் என்ன இன்னொன்று 3 ரோஸ் சக்கரா குருட்டு. இல்லை, சக்கரா குருட்டு அது 1/4 கிலோ. இல்லைங்க, நம்ம இன்றைக்கி எங்கேயும் பிளானிங்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபுல் ரெஸ்ட்டு. பைப்புக்கு என்ன மாதிரி ரிப்பேர் பார்க்க வாரம்ட்டு இருக்காங்க. பார்ப்போம். பேரூராட்சியிலேருந்து வாரம்ட்டு இருக்காங்க, வந்தால் பார்ப்போம். கொஞ்சம் கூட இருக்கு காட்டி. அந்த 1/2 கிளாஸ் அப்புறமா குடித்தாலும் குடிப்பேன். 1 கிலோ ஊற்றியா இருக்குது. டீக்கான இன்க்ரீடியன்ஸ் போட்டாச்சு. சரி வா, பால் சாமிக்கு நிவேதனம். விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டேன். நீங்கள் நம்ம அது என்ன குபேர் இருக்கலாம் தலையில் போட்டு வச்சுருக்கீங்க? நெத்தியில் தான் போட்டு வச்சுருக்கேன். அவருக்கு தலையே முடியல, உருண்டை தலையார். உருண்டை தலையார்.
அப்போ ஒரு நித்திய தலையானே தெரியாது. கடவுளே, எல்லாரும் நல்லபடியாக வச்சுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சங்கெல்லாம் இப்படி தான் வைக்கணுமா அரிசிக்குள்ளே? அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும், அரிசிக்குள்ளே தான் வைக்கணும். இங்கே இப்போ தான் விளக்கெடுத்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே மணி அடிக்குது. சிவன் கோயிலில் 5:30 மணி எழுந்திரிச்சிருவாரு. வரலட்சுமி தாயே சரியான போடலாம். வாங்க கைஸ், டீ போடலாம். கொசுவே காலிலே கிடைக்குதுங்கிறீங்க. ஜன்னல் திறந்துருக்கனால கொசு வந்துச்சா? மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே அத்தனை இருக்கு. அதுக்கு நம்ம என்ன குடமா அப்படி அடுக்கி வச்சுருக்கீங்க? குடத்து மேலே குடமாக அடுக்கி வச்சுருக்கீங்க. ஆமாம், அதுலலாம் தண்ணி இல்லைன்னு அர்த்தம். தண்ணி நம்ம டேங்க் போட்டு ஒரு குடம் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு டேங்க்ல அதே சுட வச்சு குடிக்கணும்னு நினைக்கலாம். தண்ணியெல்லாம் அந்த காலத்தில் எப்படி நல்லா வருமா? தண்ணியெல்லாம் கிணத்துல தான் இறப்பாங்க அந்த காலத்தில். நீங்கள் இறச்சிருக்கீங்களா? ஆயா வீட்டுலாம் கிணறுதேன். நல்லா இருக்கும், பால் போல இருக்கும் தண்ணி. எல்லாரும் நிறைய பேர் வந்து தண்ணி தூக்கிட்டு போவாங்க நம்ம வீட்டில், ஆயா வீட்டில். எங்கே உங்கள் அம்மா வீட்லையா அப்பா வீட்டில்? எங்கள் அப்பாவோட வீட்டில். அதானே ஆயா விடணுமோ? ஆயா பிறந்தது ஆயா விடுமோ? அப்போ நீங்களாம் அதில் தான் குளிப்பீங்களா? அதில் தான் அரைச்சி. எத்தனை வருஷம் ஒரு கேணி இருக்கும், பின்னாடி ஒரு கேணி இருக்கும். எத்தனை வருஷமா இருந்துச்சு அதெல்லாம்? ரொம்ப நாளாக இருந்துச்சு. கல்யாண வீட்டில் தான் தண்ணியே இல்லாமல் போச்சு. நான் அவ்வளோ புண்ணியம் பண்ணாள். எனக்கு கல்யாணம் பண்ணாங்க, தண்ணியே இல்லை. அரிமளத்திலே தண்ணி ஊற்றி போச்சு. ஆனால் குளத்துலலாம் கிடக்கு. குளத்துல கிடக்கு, கேணியில் யார் வீட்லேயுமே இல்லாமல் போச்சு. அந்த காலத்துலலாம் தண்ணி சோர்ஸு கிணறு தானே? கிணறு தான். ஆமாம். போர் யாரும் போட மாட்டாங்க. போர் போட மாட்டாங்க. போர் கிடையாது. போர் கேணி எல்லாம் ஒன்றும் தானே இல்லையா? அதில் ஊற்றுல இருந்த ஊற்று மாதிரி எடுத்து அதுலேயே தண்ணி ஊறிட்டு அதில் கண்ணு நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் தண்ணி. நிறைய பேர் வந்து நம்ம வீட்டிலேருந்து தூக்குவாங்க. ஆனால் கேணியில் இறக்கணும். ஒரு கடகாவளி கட்டி, கயிறை கட்டி, இது மாதிரி போட்டு டயர் மாதிரி மேலே போட்டு டயரில் போட்டு அதை உருவாகி இழுக்கணும். அப்படி கப்பிகள்லாம் போட்டு ஆமாம் இழுக்கணும். நிறைய தண்ணி எடுத்துருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஆயா எல்லா தண்ணியும் கீழே ஊற்றி விட்டு புது தண்ணி தான் இறப்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே. ஏன் தெரியல. இப்போ எல்லாம் பழைய தண்ணியே வச்சுக்கிறோம்ல, அப்போ எல்லாம் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு ஆயா தண்ணியெல்லாம் கீழே டப்பு டப்புன்னு ஊற்றுவாங்க. அது என்ன வரமிளகாயா? வரமிளகா. இந்த இதை பொரியல் பண்ணிடலாம். தாளிக்கிற பெட்டி. தாளிக்கிற பெட்டியில் மேலே ஒரு முடி இருக்கா? எதுக்கா அந்த முடி? கடுகு, கருவேப்பிலை. 2 முடி இருக்கு போல. எது? தாளிக்கிற பெட்டியில். ஆமாம், இது ஒரு தட்டு. இதை உள்ளே வச்சு இதுக்கு மேலே இதை அப்படி குப்புற மூடுறது. அது எதுக்கா அந்த தட்டு கொடுத்துருக்கு?
இது தட்டில் ஏதாவது எடுத்து போட்டுக்கலாம், வரமிளகாய் ஏதாவது எடுத்து போட்டுக்கலாம். இப்படி எடுத்து போட்டுக்கிட்டா மூட முடியுமா? மூடும்போது நம்ம மூட வரும், அதுவும் மூட வரும். லெமன் சாதம் வந்து அழைக்கணும். அதில் இப்போ வாழைத்தண்டை பொரியல் பண்ணிடலாம். வாழைத்தண்டை பொரியல் காய், வாழைத்தண்டு பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாமா? இந்த வாழைத்தண்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. எத்தனை வாழைத்தண்டு? 10 ரூபாய்க்கு வாங்கின வாழைத்தண்டு தாங்க. ஒரு வாழைத்தண்டு. ஆமாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு போடலாம். தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வரமிளகா, வெங்காயம் ஒரு வரமிளகா, அப்புறம் ஒரு கரண்டி வேணும். இது கரண்டி இதில் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டை போடலாம். நேற்றே நறுக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அதனால ஜில்லுன்னு இன்னைக்கு காலையில் வச்சு அடுத்து எல்லாம் ஜில்லுன்னு. அது வாழைத்தண்டு நேற்றே நறுக்கி வச்சுட்டா அந்த கருத்து போயிடுங்க. நேற்று கட்டி தான் போச்சு. மோர் இருந்து ஊற்றி இதுனோம்னா கொஞ்சம் கலராக இருக்கும். மோர் இல்லை, மோர் அது மேலே ஊற்றணுமா? இந்த தண்ணியில் மோரை ஊற்றிட்டு நம்ம அதில் நறுக்கி போட்டோம்னா கருக்காது. மோருக்குள்ளே போட்டுருணுமா? இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வந்து இதில் கொஞ்சோண்டு மோர் கலந்துடணும். கலந்துட்டோம்னா கருக்காது. உப்பு எடுத்துக்குவாங்க, உப்பு மல்லிப்பூ. அந்த காலத்தில் எல்லாருக்குமே தண்ணி பிரச்சனையே வராதுல்ல. அந்த காலத்தில் கிணறு இருக்கனால இல்லை, எல்லாரும் ஒரு வீட்டில் வந்து தண்ணி தூக்குவாங்க. கிணத்துல இறச்சி கிணறு நல்லா இருக்க வீட்டில் வந்து தண்ணி தூக்குவாங்க. அப்பயும் ஒருத்தர் வீட்டில் தண்ணி வரும். ஆமாம், தண்ணி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு எப்பயுமே. இன்னும் புதுக்கோட்டையிலாம் கேட்டீங்கன்னா தண்ணி உள்ள வீட்டுலன்னா அவ்வளோ அத்தனை கூட ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ரூம் ரொம்ப தண்ணியா. யாரு முருகை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ரூம் ரொம்ப தண்ணியா வச்சுருக்காங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருமா. அதனால புலம்பு இருக்காது. குடிக்கிற ரொம்ப பிரச்சனை வரும். தண்ணி குடிக்கிற தண்ணியா இல்லை குடிக்கிற தண்ணி? புலங்குற தண்ணி தான், போர் தண்ணி இருக்கு, அது எல்லாருக்கும் கிடைக்குது. குடிக்கிற தண்ணி இது லெமன் சாதத்துக்கு எடுத்து தர்றேன். லெமன் சாதத்துக்கு என்னென்ன எடுப்போம்னா, தாளிக்கிற வண்டி திரும்ப திறந்து போகணும், திருப்பி திறந்துக்கணும். இந்த கடலைப்பருப்பு எடுக்கணும் லெமன் சாதத்துக்கு. கடலைப்பருப்பு போட்டால் தான் டேஸ்டா? கடலைப்பருப்பு கொஞ்சம், இது முந்திரி பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகா. அதில் கடுகு தான் நிறைய இருக்கு போல. உளுந்தம்பருப்பு கம்மியாக தான் இருக்குது. அவங்க அப்படி தான் போடுறாங்க. நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு தான் வாங்குறோம். நாளைக்கு உளுந்தம்பருப்புலாம் வாங்கணும் போய். இந்த இது வரமிளகா பிச்சு போட்டுறோம். ஆமாம், வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஒரு பேக்கெட் எடுக்கணும், அதில் இல்லை. இந்த மஞ்சத்தூள் எடுத்துக்குவோம். மஞ்சத்தூள்ல நிறைய ஸ்டாக் வச்சுக்குவேன். வர வெள்ளிக்கிழமை வாங்குறது. ஆமாம், நம்ம வாங்கின டப்பியில் கொட்டுறாங்க.
அதில் 2 பாக்கெட் போடுற மாதிரி இருக்கும்ண்ணே. ஆமாம், நிறைய கொள்ளும். புது பள்ளி மஞ்சத்தூள் போட்டு மங்களாரமாக இருக்கா? ஆமாம், நல்லா வேணும். கொஞ்சம் தண்ணி வச்சு வேணும். எது எடுத்தாலும் குக்கரில் வச்சாதான் ஈஸியாக வேகுது. உள்ளிலேன்னு வச்சாலும் எது இருந்தாலும் வேக மாட்டேங்குது. அந்த காலத்துலேயும் எப்போ வேணாலும் கிணத்துல தண்ணி இருக்கனால வேணுங்கையில் போய் குளிக்கலாமா? எல்லாரும் அவங்க இறச்சி குளிப்போம். இப்படிலாம் ஸ்டாக்கெல்லாம் வைக்க மாட்டோம். அவங்க வேணுங்கிறத இறச்சி குடிச்சிட்டு வர வேண்டியது குடிக்கணும். ஆனால் இறக்கிறதுக்கு எனர்ஜி போகணுண்ணே. வாளி டப்பு ஏதோ இருக்கும், அதில் வச்சு ஊற்றி. ஆனால் நல்ல ஜில்லுன்னு இருக்குங்களா தண்ணி? ஆமாம், தண்ணி ஜில்லுன்னு. சரி, வேகட்டும், நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். பனிக்காலம் குளிர்காலத்தில் குடிக்க முடியாதுல்ல? அப்போல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ மழை விட்டு குளிக்க முடிஞ்சா குளிக்கிறது, இல்லைன்னா குளிக்காம இருக்கும். ஹீட்டரை போட்டெல்லாம் குளிக்க முடியாது? ஹீட்டர்லாம் இல்லை. இப்போ ஹீட்டர்லாம் இல்லை. ஆனால் உங்கள் பற்றி இது ஹீட்ரு மாதிரி இந்த இது வச்சுருப்பாள், அது அதுக்கப்புறம்? ஆமாம், அது வந்து தண்ணிக்குள்ளே போடுவாங்க. ஹீட்ரு தான் அதுவும். அது ஒரு விதமான ஹீட்ரு. இப்போ வந்து மேலே மாட்டியாடுறோம். அது தண்ணியில் வாளியில் தண்ணியை பிடிச்சி அதுக்குள்ளே விடுவாங்க. தண்ணி சூடாயிடும். தண்ணி சூடாயிடும். ஆனால் நல்லா இருக்குமா அது? அது சாக்கு அடிச்சிடும். அது ரொம்ப ஆபத்து. அதெல்லாம் ஆபத்து. தண்ணிக்குள்ளே போகும். சரிப்பா, டீ சாப்பிடலாமா? டீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். வாழைத்தண்டு பொரியலுக்கு தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் கொஞ்சம் திவ்வியாக இருக்கும். இப்படி மலை சாப்பிட்ற மாதிரி போடணுமா? ஆமாம். தேங்காய் துருவல் மசாலா மாதிரி ஐட்டங்களுக்கு போட்டால் தான் நல்லதா? நல்லா இருக்கும். லாமஸ்கெல்லாம் போடுறதில்ல? லாமஸ்கெல்லாம் அரைச்சி விட்டுவாங்க. கூட்டுக்கும் போடலாம், ஆனால் அது சீக்கிரம் கெட்டு போயிடும். வெறும் பருப்பு போட்டு வச்சாவே கூட்டு நல்லா இருக்கும். சரி, இது வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் லெமன் சாதத்துக்கு தாளிச்சு விடலாம். இதுங்க வைக்கிறேன், அதை லெமன் சாதத்துக்கு தாளிச்சு விடலாம். ரொம்ப வேர்த்து விட்டுட்டு போகிறேன், அதனால தான் என் கழுத்தில் சொருக்கியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊற்றிக்கலாம். வானொலியில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். அது ஏன் வானொலின்னு சொல்கிறாங்க? ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி பெருசாக இருக்குல்ல. கடலைப்பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் இது கருவேப்பிலை. இந்த கரண்டி இருக்கு. சால்ட்டுக்கு இதில் இருக்குங்க, தெரியல. சால்ட்டுக்கு ஏதோ ஒரு டப்பில் வச்சுங்க. இதில் வச்சு தெரியல. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்கீங்களா? எதில் இருக்குன்னே தெரியல. கூட இருக்கிறதெல்லாம் இங்கிட்ட வைக்கிறது. இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கே இதில் பருப்பு 2 மேலே இருக்குது. சால்ட்டு போய் இங்கே இருக்கிறது எல்லாம் கருப்பு தான் இருக்குது.
போட்டுட்டு லெமன் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது லெமன் கைஸ், ஒரு லெமன் போதுமா? ஒரு லெமன் சிம்மில் தான் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், நைஸ் உப்பு. இல்லை இப்போ எப்படி எல்லா சாதத்தையும் கொட்டிக்கிட்ட போகிறீங்களா? இல்லை கொஞ்சம் லெமன் புளியெல்லாம் அடுப்பில் வச்சுக்கலாம். இல்லைன்னா அது தீரிட்டு. ஆமாம், வேலை கசந்துடும். அதனால லெமன் புளியெல்லாம் அடுப்பில் வச்சுக்கலாம். கசந்துரும்னா லெமன் வேகக்கூடாதா? என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது அது. என்னமோ சொல்லுவார். போதும். லெமன் சாதத்துக்கு அரைச்சிட்டாச்சு. இனிமேல் சம்மந்தி தான் அரைக்கணும். சம்மந்தி உனக்கு அரைக்கணுமா வேண்டாமா? இதே போதுமா? சம்மந்தி என்ன? துவையல். இதில் அரைப்பீங்க? தேங்காய் துவையல். மிக்சிலையா? ஆமாம். ஒன்றும் பண்ணுங்க. இல்லைண்ணா பார்ப்போம். எனக்கு என்ன வேர்த்து ஊற்றுது, எப்படி என்னத்த பண்ணுறது? சோறு வந்துச்சு, சோத்தை வடிச்சு விட வேண்டியது. கொஞ்ச நேரம் வெளியே போவோம். அப்பா ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு கிளிக்கு திணி வைப்போம். இன்னும் ட்ரைன் போகும். அவங்க பார்க்குறீங்க வேறு. குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கெலாம். கரண்டி, ரெண்டாவது கரண்டி. தண்ணி சுத்தமாக தானே இருக்கு. சுத்தமான தண்ணிங்க. இதெல்லாம் போடும். பச்சை கலரில் இருக்கு. ஆமாம், அது எப்படி தெரியலையே. பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு பப்பாளி பழம் எங்கே பழுத்திருக்கா? மஞ்சளாக இருக்கா? கொஞ்சம். கத்திரிக்காய் 2 இருக்குது. அந்த அங்கிட்டு ஒன்று இருக்குது, இங்கிட்டு ஒன்று இருக்குது. 2 இருக்குது. ஒன்று முழு பச்சையாக இருக்குது போல். இல்லை இல்லை, கொஞ்சம் ஊதா கலந்துட்டேன். ஆமாம், இங்கே பாருங்கள், கற்பூர வழியால் வாங்க கிழிக்கி போடும். இல்லைங்க மம்மி, கீழே உட்காந்து என்ன பண்ணுறீங்க? தேங்காய் துவையல். எதுக்காக? துவையலுக்கா? எதுக்கு? இதுக்கு லெமன் சாதத்துக்கு இதுக்கு தோசைக்கு. காலையில் டிஃபன் தோசை ஊற்றுவீங்களா? உனக்கு லெமன் சாதமும் முட்டை ஆம்லெட்டும். உங்களுக்கு? எனக்கு தோசை. தேங்காய் திருவிழா வேலை தான் ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க.
பச்சை உடனே திருகிற மாதிரி கண்டுபிடிச்சா நல்லா இருக்குங்களா? இவ்வாறு இவ்வளோ நேரம் பண்ணுறேன், இவ்வளோ தான் வருது. அதுக்கு அதோட உட்பகுதியிலேருந்து எடுத்துக்கிட்டு வரணும்ல அது. ஆமாம், அதனால தான் லேட் ஆகுது. அது என்ன சைடில் கருவேப்பிலை வச்சுருக்கீங்களா? இது சில்லி எக்ஸ்ட்ராவா? அது தெரிஞ்சிருந்துச்சு நீ உடச்சதுல. நேற்று வாங்கிட்டு வந்தேன் அந்த 15 ரூபா கையில். ஆமாம். நல்லா இருக்கா? காய் நல்லா தான் இருக்காங்க. காய் நல்லா இருக்கா இல்லைன்னா எப்படி பார்த்து வாங்குறது? தண்ணி ஆடுனா நல்லா இருக்கும்பா. தண்ணி ஆடணும். இது காய் வெள்ளையாக இருக்கணுமா கருப்பாக இருக்கணுமா? கருப்பாக இருக்கணும். இந்த இடம் கருப்பாக இருந்தால் தேங்காய் முத்தலாம் இருக்கும். வெளியே பார்த்தாலுமே கருப்பாக தான் இருக்குவார் கொஞ்சம். இப்போ கருப்பாக ரொம்ப இலசாக இருந்துச்சுன்னா வெள்ளையாக இருக்கும். ரொம்ப வெள்ளை. அது ஒன்றும் பண்ண முடியாது, சமையலுக்கே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம காலையிலே போர்ட்டிக்கோல உட்காந்து திருகிறது எப்படி இருக்குது ஃபீலிங்? ஆனால் ஊற்றுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த வெயில் காலத்தை கழிச்சு வரும்னு இல்லை. இங்கே பாருங்க என்ன ஊற்றுன்னு காலையில். அதுக்கு நம்ம போர்ட்டிக்கோல போட்டிருக்க டைல்ஸ் நல்லா இருக்கு. இதெல்லாம் தஞ்சாவூரில் இருக்குது. எல்லா டைல்ஸுமா? எல்லா டைல்ஸுமே. அப்போ அதிரடி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆமாம், ஆஃபரில் எடுத்தால் ரேட்டு கம்மி. இது கருப்பியாலையுமே ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்படியா? 2 சேல், மார்ச் ஏப்ரல். இப்போ தானே வருஷம் முடிய போகுதுண்ணே, அதனால். தம்பி திடீர்னு தேங்காய் திரி இருந்துச்சு, அதில் திரி பார்ப்போம். இன்னொரு தேங்காய் திரியாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட தேங்காய் திரி ஏன் நிறைய இருக்குது. எதாக இருந்தாலும் நம்ம எனர்ஜி போயிட்டு தெரிஞ்சுருக்கணும். இதுக்கு இப்படி அமுக்கணும். அது நம்ம கை திருக்கணும், சுத்தணும். இது என்ன ஒரு இடமா இருக்கணும், சுத்த வேண்டாம். ஆனால் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கணும். தேங்காய் திருடுறதுன்னா கஷ்டம்தான். அதுக்காக நிறைய பேர் தேங்காயே போடாமல் வச்சுறாங்க. ஆமாம், அது முக்கியமாக சொல்கிறாங்க. இங்கே இந்த வீதியிலே தேங்காய் இருக்குது, சமைக்கிற ஒரே ஆள் நீ இந்த தேங்காய் கொட்டை வச்சு நம்ம வீட்டில் தான் கிடக்கா நிறைய. வேறு யாருமே சமைக்கிறதில்ல ஒர்க்கு அப்படிங்கிற. முத்துமின வந்ததில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. அப்போ இவ்வளோ கொட்டாச்சி அவங்க வச்சு விளையாண்டதெல்லாம் நம்ம வீட்டில் தான் எல்லாமே. ஆனால் ஒரு ஆள் தேங்காயும் வாங்குவேன் அவருக்கு, இங்கே யாரும் வாங்க மாட்டார் அவருக்கு. எப்படி எப்படி ருசியாக சாப்பிட்றாங்க தேங்காய் இல்லாமல்? தெரியல, ருசியாக சாப்பிட்றான்னு யார் சொன்னா? ருசி இருக்காது, அது வந்து போடுறது போட்டால் தானே ருசி இருக்கும். தேங்காய் ஒன்றா நம்ம நிறைய உபயோகப்படுத்தலையே, கொஞ்சோண்டு தானே உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா? இதுவே நம்ம தான் இங்கே வச்சதுல தேங்காய் கொட்டை வச்சு நம்ம வீட்டில் தான் இருக்குங்கிறாவ. வேறு யார் வீட்லேயுமே காணுமா, எல்லாரும் இதுதான் அப்படிங்கிற. அக்கி தான் போடணும், வெள்ளி தான் போடணும். அது கையை கீரிக்கும், வெட்டி தான் போடணும். இதே எப்படி உடைச்சு? அது அப்படி உடஞ்சி வச்சு இல்லை, அருகாமல் எடுத்துகிட்டு வரேன். எதுக்காக அதை வெட்ட போகிறீங்களா? இதை அப்படியே ஸ்லைடாட்ட எடுத்துருவோம். அது சத்தாத்தை வச்சு அப்படியே எடுத்துக்க முடியானே. அதே அருகாமல் எடுத்தால் ஒரு வழியை நறுக்கி போட்டலாம். அதுக்காக. சரி, அது என்ன பழைய தேங்காயோட சேர்க்கணுமா? அருகாமணிங்க அந்த டப்பில் இதுவும் இருந்துச்சு பாரு, எடுத்துட்டு அருகாமணி இங்கே இருக்குது, அதை எடுத்துட்டா. உங்கள் ஹெல்மெட்டு கிட்ட இருக்குது. அதை எப்படி நறுக்குனீங்க? இந்த குட்டி குட்டியாக நறுக்கிறேன்.
இருக்கும். இந்த அருகாமனையில் எடுத்தால் ஈஸியாக எடுக்க முடியும். இந்த எடுத்துட்டோம்ல, இதெல்லாம் தூக்கி எறிய வேண்டியதான். அதுவும் குட்டி குட்டியாக அரைச்சி போடுவாங்க. இந்த குட்டி குட்டியாக நறுக்கணும்னா அரைக்க வரும். இந்த வேர்த்து ஊற்றுறதுலேருந்தே உடம்பு சரியில்லாமல் வருது. ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படிதானே? உட்காந்துதானே இருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, இதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா துவையல் ரெடி. சம்மந்தி ரெடி. சம்மந்தி ரெடி. யாருக்கு சம்மந்தி? கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சம்மந்தி. கேரளாவிலலாம் சம்மந்திம்பாரு. தேங்காய் துவையலையா? ஆமாம். இப்போ கடையில் போய் சம்மந்தி வேணும்னு கேட்கணுமா? இந்த இதில் வச்சுக்குவோம். நான் போய் அரைக்கவா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் என்னன்றது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்த்தீங்கன்னா தோசை, இவனுக்கு ஆம்லெட்டு, மதியத்துக்கு இவனுக்கு லெமன் சாதம், தக்காளி இல்லைனால குழம்பு வைக்கல, லெமன் சாதம், இது சட்னி, இந்த சட்னி வச்சுருக்கேன், ஒயிட் ரைஸ் எனக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் உள்ள லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.